சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஞானவேலோட இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வரார். இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு தற்போது ஆந்திராவில் துவங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. ரஜினி, ஃபகத் ஃபாசில் மற்றும் ராணா ஆகியோரின் காம்போவில் மாசான காட்சி உருவாகி வருவதா தகவல் வந்திருக்கு. ரஜினி ஜெயிலர் படத்துக்கு பிறகு ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடிச்சிட்டு வரார். ஜெயிலர் கொடுத்த வெற்றி ரஜினியை புது புது முயற்சிகள் செய்யும் உத்வேகத்தை கொடுத்திருக்கு. அதன் காரணமாகவே கமர்ஷியல் சினிமாவிற்கு அப்பாற்பட்டு அழுத்தமான படங்களை இயக்கும் ஞானவேலோட கூட்டணி அமைச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாயிட்டு வருவதா தகவல் வருது. மேலும் இந்த படத்துல ரஜினியோட இணைந்து ஃபகத் ஃபாசில், ராணா, அமிதாப் பச்சன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிட்டு வராங்க. பல மொழிகளில் இருக்கும் முன்னணி நட்சத்திரங்கள் ரஜினியோட இணைந்து நடிப்பதை தற்போது வழக்கமாக கொண்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார் என பல மொழி நட்சத்திரங்களோட இணைந்து நடித்து மிகப்பெரிய வெற்றியை கண்டாரு ரஜினி. மேலும் பல மொழி நட்சத்திரங்களுடன் நடிப்பதால படத்தின் வசூலும் அமோகமாக இருக்குது. எனவே வேட்டையன் படத்திலும் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழி நட்சத்திரங்களுடன் நடித்துட்டு வராரு நம்ம தலைவர். இந்நிலையில் வேட்டையன் படத்தோட 75% படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளதாகவும், எனவே இந்த படத்தை எப்படியாவது ஏப்ரல் அல்லது மே மாதம் வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளதா தெரிய வருது. ஆனால் வேட்டையன் படத்தில் VFX பணிகள் நிறைய இருப்பதால இந்த படம் சொன்ன தேதிக்கு வெளியாகுமா என்ற சந்தேகமும் ஒரு புறம் இருந்துட்டு தான் வருது. இந்நிலையில் தற்போது வேட்டையன் படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஆந்திராவில் துவங்கியிருக்கு. அநேகமாக இதுவே வேட்டையன் படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பாக இருக்கக்கூடும் என்று தகவல் வந்திருக்கு. தற்போது நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் ரஜினி, ஃபகத் ஃபாசில், ராணா ஆகியோர் இணைந்து நடிச்சிட்டு வரும் காட்சி படமாக்கப்பட்டு வருவதா தகவல் வந்திருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் எப்படி மோகன்லால், சிவராஜ்குமார், ரஜினி ஆகியோர் இடம்பெறும் காட்சி செம மாசா இருந்ததோ, அதே போல வேட்டையன் திரைப்படத்தில் ரஜினி, ஃபகத் ஃபாசில், ராணா இணைந்து நடிக்கும் காட்சி இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் ஞானவேலோட அழுத்தமான கதை மற்றும் திரைக்கதையில் வேட்டையன் திரைப்படம் உருவானாலும் முழுக்க முழுக்க ரஜினியோட ஸ்டைலில் தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு தெரிய வருது. மேலும் இதை அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் 171 படத்தில் நடிக்க இருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையன் படமா இல்லை தலைவர் 171ன்றது உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.